தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 22ஆம் தேதி. பயப்படாதே. ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நான் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்திற்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமேன். பயப்படாதே என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. ஆம், அது ஒரு ஆலோசனை அல்ல. அதற்கு கீழ்ப்படிவது கடினமாக தோன்றலாம். அது ஒரு ஆலோசனை என்றால் அதனால் எவ்வளவு நன்மை என்று கணக்கிட்டு பின்பு ஏற்றுக்கொள்வதை குறித்து சிந்திக்கலாம். அது ஒரு கட்டளையாக இருக்கும்போது அது கீழ்ப்படிதலின் உடனடியான முழுமையான காரியமாகவே இருக்கிறது. அசுத்த ஆவிகளை கையாள்வதில் பரிசுத்த வேதாகமம் கற்றுத்தரும் போர்க்கால கட்டளைகளில் ஒன்று, பிசாசிற்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு இடம் தேடி அலைகிறவன். அவன் அறைகளையும் துளைகளையும் விரிசல்களையும் பிளவுகளையும் தேடியே தொடர்ந்து அலைந்து கொண்டு இருக்கிறான். சிங்கத்தின் வாயையுடைய எலியாக பிசாசு இருக்கிறான். அவன் பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இடம் கிடைக்காமல் போகும்போது வறண்ட இடங்களில் அலைந்தும் இளைப்பாறுதலை காணாமல் இருக்கிறான். ஆகவே பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீர்கள். பயப்படாதே என்பது பிசாசிற்கு இடம் கொடாதே என்பதாகும். பயம் உங்களை நெருங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதை எதிர்த்து நிற்பதுதான். அதனிடம் இல்லை என்று சொல்லுங்கள். பயப்பட மாட்டேன் என்று சத்தமிடுங்கள். அதன் ஆலோசனைகளுக்கு இணங்காதீர்கள். உங்கள் நினைவுகள், வார்த்தைகள், செயல்பாடுகள் மற்றும் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்தவோ கட்டுப்படுத்தவோ அல்லது வழிநடத்தவோ அனுமதிக்காதீர்கள். பயமே, உன்னை கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் புறம்பே தள்ளுகிறேன் என்று அறிக்கையிடுங்கள். ஏனென்றால் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன் கால்களுக்கு கீழே அவனை முறியடித்தபடியினால் அவன் போய்த்தான் ஆக வேண்டும். ஒரு சிறிய பயத்தின் சிந்தனைக்கு கூட இடம் கொடுக்காதிருங்கள். உங்கள் மனதை விசுவாசம், மகிழ்ச்சி, பரிசுத்தம் மற்றும் நேர்மறையான சிந்தனைகளினால் நிரப்புங்கள். எதை நீங்கள் சேகரிக்கிறீர்களோ அதையே மீண்டும் எடுத்துக்கொள்வீர்கள்.
உங்கள் மனதை ஒரு குப்பைத்தொட்டி ஆக்கி விடாதீர்கள். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.